You are going to India? Oh, Anush, where? நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது நாங்கள் துபாயிலேருந்து இந்தியாவுக்கு போன vlog தான் பார்க்க போகிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஹலோ, வெல்கம் டு சென்னை ஃப்ளேவர்ஸ் இன் UAE. ஐம் ஃபர்சானா. துபாய் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு நம்ம வந்து ஏர்போர்ட் போகிறதுக்காக ஒரு வண்டி பிடிச்சோம். அது பார்த்திங்கன்னா டெஸ்லா நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு தடவை டெஸ்லாவில் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி. இங்கெல்லாம் என்ன சொல்கிறது, ரெண்டல் டாக்ஸி டெஸ்லாவில் போகுதுன்றது பரவாயில்ல, ஓகே. ஸோ நம்ம கடைசியாக பார்த்துட்டு எங்கே போயிருக்கோம்னா ஏர்போர்ட் போயிருக்கோம், துபாய் ஏர்போர்ட் போயிருக்கோம். நம்ம இங்கேருந்து எங்கே போக போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒமான் போக போகிறோம். ஏன்னா நம்ம டச் ஃப்ளைட் தான் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒமான் போயிட்டு ஒமான் டு சென்னை தான் போகிறோம். நாங்கள் இப்போ போகிறது வந்து ஒமான் ஏர்லாம் போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து கவுண்டர் நம்பர் 5 கொடுத்துருந்தாங்க. க்யூ பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் அளவுக்கு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போயிருந்தோம். எங்களுக்கு வந்து பெருசாக லக்கேஜ் இல்லை, நமக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்துட்டு போனாங்களா. ஸோ அவங்க போகும்போது கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ பெருசாக எதுவும் லக்கேஜ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல, ஒரு ஷார்ட்டான ஒரு பீரியட்லாம் போகிறோம் அப்படின்றதுனால நாங்கள் போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்தது. ஸோ டோட்டலி எங்களுக்கு வந்து 45 kgs தான் வந்துச்சு. ஆனால் ஈச் எங்களுக்கு ஒரு 4 பேர் போனோம். ஒவ்வொருத்தருக்குமே 30 kgs ப்ளஸ் 7 kgs வந்து ஹேண்ட் லக்கேஜ் இருந்தது. பட் எங்களுக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 kgs தான் இருந்தது. எக்ஸப்ட் என்னோட ஹேண்ட்பேக் அப்புறம் என் ஹஸ்பண்டோட லேப்டாப் தவிர்த்து. போர்டிங் பாஸ் இட்ஸ் ஹியர். துபாய் ஏர்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப க்ரௌடட் அண்ட் ஹேப்பனிங்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே கனெக்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா துபாயாக தான் இருக்கும். துபாய் தான் மேக்ஸிமம் வந்துட்டு போவாங்களா. ஸோ அதனால நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம மெட்ரோ எடுத்துகிட்டு தான் மெட்ரோலேருந்து நம்ம திருப்பி நம்ம ஏர்க்ராஃப்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போயிட்டுருக்கோம். வந்து நான் துபாயில் வந்து போனது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அனோஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நினைக்கிறேன். ஆமாம், அனோஷா 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போனேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் துபாயில் நான் போனதில்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். அப்புறம் வேட் ரிஃபண்ட் போட்டிருக்கலையா இங்கே இந்த கவுண்டரில் வந்து நீங்கள் துபாயில் வந்துட்டு நீங்கள் விசிட் விசாவில் வந்துட்டு ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரிசிப்ட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பே பண்ண வேட், அதாவது டேக்ஸ் அமௌண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து கையில் கொடுக்குறாங்களா இல்லைனா அக்கௌண்ட்டில் போடுறாங்களான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வரும்போது டியூட்டி ஃப்ரீ இருக்கும். டியூட்டி ஃப்ரீக்குள்ளே டாய்லெட் இருக்கும் பக்கத்தில். அங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து வாட்டர் பாயிண்ட் வச்சுருக்காங்க. நல்லா ஃபில்டர் பியூரான வாட்டர் தான், ட்ரிங்கிங் வாட்டர். உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாம் தண்ணி வாங்கினாவே ரொம்ப காசு ஜாஸ்தி வரும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். Anush, where level Anush? Where are you going, Anush? Anush? Anush, going India. ஃப்ளைட்டில் லிட்டரலி போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா துபாய் டு மஸ்கட் போகிறோம். ஒமான் போகிறோம். எவ்வளோ நேரம் ஜேர்னி இருக்கும்? 1 hour 15 minutes அந்த மாதிரி ஜேர்னி இருக்கும். சைட்குள்ளே போயிட்டுருவோம். போனதுக்கப்புறம் காட்டுறோம். நாங்களாம் இந்தியாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக போயிருக்கோம், அந்த ஊருக்கு போகிறது அப்படின்றதுனால. அதுவும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்லாம் 5 yearsக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே போகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து 2019 அவங்க போனது. இப்போ தான் வராங்க அவங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோவிட் டைமில் போயிருந்தோம் இல்லையா. கோவிட் டைமில் போய் ஒன்றுமே நாங்கள் பண்ணல. ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் இருந்துட்டு வந்தோம். ஒருவேளை அந்த டைமில் சென்னையில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லைக் ஹெல்லுங்க, நான்லாம் போயிருந்தது பயங்கர ஹெல். எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போகலாம். அந்த அளவு கஷ்டப்பட்டேன் சென்னையில் கோவிட் டைமில், தனியாக 2 குழந்தைங்கள வச்சுட்டு. ஸோ இந்த டைமில் வந்து என் ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஓகே நம்ம இந்த வாட்டியாவது போய் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு வழியாக எல்லாமே முடிச்சுட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேவட்டரி இடத்துல கொடுத்துருந்தாங்க சீட்டு. في حالة الإخلاء المائي أخرجوا سترة النجاة إلى الحوض ثم أدخلوها في الرأس وثبتوا الإشباك. எங்கள் அம்மா லாஸ்ட் மந்த் தான் போயிருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்து நான் லாஸ்ட் மந்த் சொல்கிறேன், போயிருந்தாங்க இந்தியாவுக்கு. ஸோ அதனால் அனோஷாவும் மைஷாவும் வந்து எங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ஊருக்கு போகிறல அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. உங்களுக்கு என்னோடய சீட்டை வந்து குட்டியாக டூர் மாதிரி காமிச்சிடுறேன். சீட் பார்த்திங்கன்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் யூனிட் இருந்தது. லைக் அந்த நம்ம என்டர்டைன்மெண்ட்காக ஒரு யூனிட் இருக்கும் இல்லையா, அதுவும் இருந்த சில இதில் இருக்காது, இங்கே இருந்தது.
not Christmas tree, Tangame. Maybe. Want to pick something scary? No. Then what? Lovely, like lovely. Something nice? Something nice na enna pannu theriyuma? We have to go back. Yeah. And we have to pick something nice. This one. Wait, let me pick something nice for you. It's for my dude. சும்மா for பாத்தி போல அந்த மாதிரி இத இங்க போடணுங்க. துபாய் டு ஒமான் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து ஃப்ளைங் ஹவர் இருக்கும். 1 hour 15 minutes இல்லை 45 minutes தெரியல எனக்கு சரியா மறந்து போச்சு எனக்கு இப்போது. ஸோ வந்து நான் ஏதோ படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டைம் கீல் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதனால பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் மூவிஸ்லாம் நான் பார்த்த படமாக தான் இருந்தது. தமிழ் படம் ஏதோ 1 or 2 தான் இருந்தது, அதுவுமே பார்த்த படம். ஸோ ஒரு இங்கிலீஷ் மூவி வந்து இன்சைட் அப்படின்னு ஒரு மூவி இருந்தது, அது பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ மைஷா வந்து அங்கே உட்காந்துருந்தா. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், லைட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஏசி ப்ளோயர் இருக்கும். அது ஃபேனாக ஏசி ப்ளோயராக தெரில, மேபி ஏசி ப்ளோயராக தான் இருக்கணும். ஸோ அது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறதுக்கு அங்கே ப்ளூ கலர் பெல் இருக்கு இல்லையா? ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃப்ளைட் அட்டெண்டர்லாம் வருவாங்க, வந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. டைம் வந்து ஆன் டைமில் எடுத்துட்டாங்கங்க. எல்லா ஃப்ளைட்ஸும் மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. சில சமயம் 5 minutes லேட் ஆனால் கூட கரெக்ட் டைமில் போய் லேண்ட் ஆயிரும். நமக்குலாம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அவ்வளோ ஒரு பக்தி வரும். எல்லாத்துவும் நமக்கு தெரிஞ்ச சின்ன வயசுலேருந்து தெரிஞ்ச துவா எல்லாமே தலைக்குள்ளே ஓடும். அந்த பயமும் அந்த எக்ஸைட்மெண்ட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கே. ஸோ என்னோடய இது தான் எப்படி எங்களோட ஃப்ளைட் போகுது அப்படின்றது மேப்பு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப பெரிய சாண்ட்விச்சுங்க, ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. என்னால் சாப்பிடவே முடியல. லைக் நான் ஒரு 1/3 தான் சாப்பிட்ருப்பேன், மீதி வந்து என்னால் சாப்பிடவே முடியல. நைட் எப்படின்னாலே என்னன்னு தெரியல. ஸோ இந்த சப்பன்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க, நல்லா ஹோல் வீட் பன் நினைக்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சிக்கன் அண்ட் வெஜ் வாங்கியிருந்தோம், ரெண்டுமே நல்லா இருந்தது. மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே நல்லா இருந்தது. ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க, இந்த ஒமான் சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து சானிடைசிங் நாப்கினை கொடுத்துருந்தாங்க, அப்புறம் டிஷ்யூஸு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஊருக்கெல்லாம் போனால் ஏதாவது வெட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்துகிட்டு போனேங்க கஷ்டப்பட்டு. ஆனால் கடைசியாக பார்த்தா அங்கே ஒரு கல்யாணம் கூட நடக்கல நான் போன டைமில். இப்போ நம்ம வந்து வெளியில் போயிட்டு ஃப்ளைட்டில் இருந்து சென்னைனா மாமா. So we are in Oman, Muscat. அனோ பேபிலாம் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம மாமா தான் பார்க்க போகிறோமா, எங்கள் அம்மா தான் பார்க்க போகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தா. அவள் நாங்கள் போகிற வழியெல்லாம் கேட்டுட்டு இருந்தா, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. ஸோ ஒமான் வந்து ஒரு வழியாக இறங்கிட்டோம். ஒமான்லாம் நமக்கு வந்து ட்ரான்சிட் சென்னை போகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் குவைத்தில் இருந்து மீதி கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஒமான் வந்துட்டு அப்புறம் சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி போகிறாங்க. எங்கே போகிறாங்க எக்ஸாக்டாக தெரியல. பட் இங்கே வந்து ட்ரான்சிட்க்கு வந்து தங்குறவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் லே ஓவர் பீரியட் இருக்கும் இல்லையா, அதுக்காக நல்ல அந்த மாதிரி கவுச்சஸ்லாம் போட்டிருக்காங்க, நல்லா படுத்துக்கிற மாதிரியே நிறைய இருக்குது. 1-2ன்னு இல்லை, நிறைய இருக்குது. பார்க்குற இடம் எல்லாமே படுக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்பி நீங்கள் வந்து தாராளமாக போடலாம். எங்களுக்கு வந்து கஷ்டமாகவே இல்லை. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 45 minutes என்னவோ தான் அங்கே நம்ம ட்ரான்சிட் கேப் வந்து இருந்தது. ஸோ கஷ்டமே இல்லைங்க. அப்புறம் அங்கே ஒரு டியூட்டி ஃப்ரீயில் வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டோம், ஜஸ்ட் சும்மா மஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அனுஷா பாருங்க எப்படி குதிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் மாஷால்லா. மஸ்கட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஏர்போர்ட், ஸோ கஷ்டமே இருக்காது, ஈஸியாக போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி செக்கும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, ஏன்னா அபுதாபி கிராஸ் பண்ணி தான் வரும் இல்லையா, அதனால பெருசாக எங்களுக்குலாம் இல்லை.
ஸோ இதுதான் நான் வாங்கின சாக்லேட், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து கார்டியர்னு நினைக்கிறேன் ஒரு பிராண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் அனுஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால நம்ம முன்னாடியே போர்டாக விட்டுட்டாங்க. அது அனுஷால குட்டியாக இருக்கா இல்லையா, அதனால சீக்கிரமாக விட்டுட்டாங்க. அது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இல்லைன்னா நம்ம க்யூவில் நின்று தான் வந்திருக்க வேண்டியிருக்கும். We are going to India. Now invite our economic class passengers seated in zone 4. Once again, our economic class passengers seated in zone 4 to kindly proceed for boarding to gate number B4 for WI251 to Chennai. Thank you. Go to the back. Go to the back. ஷார்ட் ஃப்ளைட் இருந்தாலும் அந்த லாஸ்ட்டாக அந்த பிளாங்கெட் வந்து கொடுக்கல. பட் நமக்கு சென்னைக்கு வந்து 3.5 hours இருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து நமக்கு பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ரமேஷா காமிச்சா ஹைஜீன் நல்ல விஷயம் என்னன்னா இதையும் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. இது வந்து ஃப்ளைட் லேண்ட் மாதிரி இருக்கும். சில ஃப்ளைட் இருக்காது. இது வந்து நம்ம தாமஜி உங்களுக்கு தெரியல. தாமஜி எல்சா பார்த்து எல்சா அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம்ல. பார்த்துக்கிற பிளேன் எப்படி இருக்குமோ அது ஃபோட்டோகிராம் பார்த்துக்கலாம். ஓகே, லேண்ட் பார்த்துக்கலாம். இது வந்து பிரைட்னஸ் வந்து சூஸ் இது ஆஃப் ஆயிடும். பவர் பட்டன். ஓகே, ஜஸ்ட் போர்டட். பாருங்க, எந்த க்ளீன் பண்ணவே இல்லை. See, and it's not even cleaned. So key ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியாக பார்த்தேன் இல்லையா படம், அந்த இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். எங்கே விட்டேனோ அதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அந்த சென்னை போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா லேண்டாக போகிறதுக்கு நமக்கு ஆல்டிடியூடில் ஜாஸ்தியாக போயிட்டு கீழே இறங்கும் போது அந்த காதை அடைச்சிக்கும் இல்லையா, அந்த இது அதுவும் கடைசியில் அந்த லேபரேட்டரி பக்கத்தில் இருக்கும்போது அந்த வால் பகுதி இல்லையா, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. சாப்பாடும் கொடுத்தாங்க. நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மஃபின் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வந்து பன் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் லைக் ஒரு மந்தி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, சிக்கன் ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சிக்கன் ஒன்று, வெஜ் ஒன்று வாங்கியிருந்தோம். யூஸ்வலி நான் வந்து வெஜ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து நல்ல வாசனையாக இருந்துச்சு அப்படின்னா நான் சிக்கன் வாங்கிக்குவேன். இன்றைக்கி நான் இது தான் வாங்கியிருந்தேன். தால் கொடுத்துருந்தாங்க, ரைஸ் மாதிரி ஏதோ புலாவ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் பார்த்திங்கன்னா கேபேஜ் பொரியல், கோஸ் பொரியல் இருக்கு இல்லையா, ஸோ அது கொடுத்துருந்தாங்க. அது நிஜமாகவே நல்லா இருந்தது சிக்கன் எல்லாம் விட. ஸோ நம்மளோட ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் சீ மேலே போயிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு படம் போட்டிருந்தேன். பட் எனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சுனால நல்லா சுற்றிருந்தோமா அந்த துபாயில். ஸோ தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டு பார்த்தோன்னா ஒரு 1 hour 2 hours இருக்கும். அப்புறம் சென்னை ரீச் ஆகிட்டோம். சென்னை நல்லா விரிஞ்ச ஆரம்பிச்சிருச்சு. டைம் ஒரு 5:30 6 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க போகிறீங்களா? என் ஹஸ்பண்ட்லாம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் சென்னைக்கு வரும்போது அவங்களுக்கு வேற ஒரு உலகத்துலேயே விட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் இப்போ வந்து இறங்கின இந்த பிளாக் வந்து நாங்கள் போகும்போது 2 years பேக் நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம் இல்லையா, கோவிலில் மாட்டிட்டு. ஸோ அப்போவே இது இல்லை, இது ரொம்ப புதுசுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளாக்கு. காலத்துக்கு மேலே வச்சுக்கோ, கால் நேராக வை, இல்லை காலத்துக்கு மேலே வை. 2 பேக் அப்படின்றதால சீக்கிரமாகவே லக்கேஜும் வந்துருச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம். கூப்பிட்டு போகிறதுக்கு அம்மாவும் அண்ணனும் வந்திருந்தாங்க. ஸோ அதோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அனுஷா அவ்வளோ நேரம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தவா அப்போ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.